இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே விருப்ப மனு கொடுத்தவர்களுக்கு இன்றிலிருந்து நேர்காணல் எங்களுடைய அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் நேர்காணல் இன்று காலை தொடங்கி அடுத்த 4 நாட்கள் நடைபெறும். இன்று காலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கின்றார். இன்று காலையும் சொல்லியிருக்கின்றார். இந்தியாவிலேயே அதிக குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது. எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பெண்ணினுடைய சம்பவம். இது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்திலே ஒரு பெண், ராமேஸ்வரத்திலே இது ஒரு இளம் பெண் ஒரு பிரச்சனை. ஏன்னா அது உள்ள நான் போக விரும்பல. நான் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் அருகிலே ஒரு பெண்ணை 3 பேர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவங்கள். கும்மிடிப்பூண்டி அருகில் அங்கே கிராமம் ஆரப்பாக்கம் கிராமத்திலே 8 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைகள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் பெண்கள் பாலியல் வன்கொடுமைகள், மோசமான சீர்நிலைகள். இதற்கு காரணம் தமிழ்நாடு கஞ்சா நாடாக மாறியிருக்கிறது. இந்தியாவிலே பஞ்சாப் மாநிலத்தில் தான் அதிகமாக போதைப் பொருட்கள் பயன்படுத்துகின்ற மாநிலமாக இருந்து இப்போ தமிழ்நாடு அதை முந்திக் கொண்டிருக்கிறது. நான் சொன்னது போன்று தமிழ்நாட்டில் உள்ள 12,600 ஊராட்சிகளில் தோராயமாக 43,000 கிராமங்கள் இருக்கிறது. இன்னைக்கு 43,000 கிராமத்திலும் போதைப் பொருட்கள் விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கின்ற இந்த தலைமுறை நகரத்தில் சொல்லவே தேவையில்லை. தெரு தெருவா, வீதி வீதியா, பள்ளிக்கூடம், கல்லூரி வாசல்ல கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின், மெத்தைல், ஃபென்டலைன், என்னென்ன போதைப் பொருட்கள் உலகத்தில் இருக்கிறோ அத்தனையும் தமிழ்நாட்டில் விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இது திமுகவுக்கு நல்லா தெரியும், முதலமைச்சருக்கும் தெரியும். எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்படி ஒரு மோசமான சூழல். இதனால்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 4,300 2020-21. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 7,500 குற்றங்கள். இந்த 4 ஆண்டு காலத்தில் 217 பெண்களை கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இந்த 4 ஆண்டு காலத்தில். அதுல குழந்தைகள் 7 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு ஆட்சியா? சட்டமும் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு பொய்ய மீண்டும் மீண்டும் நல்லா இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, இப்படிலாம். ஒரு பக்கம் சாராயத்தை கொடுக்கறீங்க. பொங்கலுக்கு அப்போ 850 கோடி ரூபாய் மது விற்பனை இந்த 3 நாள்ல. நீங்க கொடுத்த 3000 ரூபாய் இந்த கையில கொடுத்து இந்த கையில வாங்கிட்டீங்க. உங்களுக்கு கொடுத்த 3000 ரூபாய் எல்லாமே டாஸ்மார்க் வந்துடுச்சு. அவ்வளவுதான். அப்புறம் என்ன ஆட்சி பண்றீங்க? என்ன நிர்வாகம் பண்றீங்க? பொய்ய சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுவும் ஒரு பொய், சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பொய், ஆளுநர் உரையில மிகப்பெரிய ஒரு பொய். ஆளுநர் உரைன்னா தமிழ்நாடு அரசு என்ன எழுதி கொடுக்குதோ அது ஆளுநர் படிக்கணும், அவ்வளவுதான். அதுல 12,16,000 கோடி ரூபாய் முதலீடு வந்துவிட்டதாக ஒரு பொய். தொழில் முதலீடு 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சதாக ஒரு பொய். இத பொய்யை தான் நான் ஒரு புத்தகமாக போட்டிருக்கேன். பொய்யான முதலீடு புத்தகம் போட்டிருக்கேன். உங்களுடைய அமைச்சரவை ஒப்புதல் கலந்த 4 ஆண்டு காலத்தில் 1,60,000 கோடி தான் ஒப்புதல் கொடுத்திருக்கீங்க. 1,60,000 கோடிக்கு ஒப்புதல் கொடுத்து எப்படி நீங்க 12 லட்சம் கோடிக்கு நீங்க முதலீடு வந்ததுன்னு நீங்க சொல்ல முடியும்? 1 லட்சம் கோடிக்கு குறைவாதான் முதலீடு வந்திருக்கு, தொழில் முதலீடு வந்திருக்கு 5 ஆண்டு காலத்தில்.
விழுக்காடுல பாத்தீங்கன்னா வெறும் 8.8% தான். ஆனா சொல்றதெல்லாம் வந்துடுச்சு, நாங்க வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், எல்லாம் தொழில் முதல் வந்துடுச்சு, 50 லட்சம் பேர் வேலை வந்துடுச்சு. என்ன வேலை வந்துடுச்சு? என்ன முதலில் நிறைவேற்றினீங்க? இதெல்லாம் இன்னைக்கு மக்கள் நம்புற நிலையில இல்ல. அதனால இப்போ சமீபத்தில் நடந்த பிரதமர் அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு மாநாடு பொதுக்கூட்டமாக நாங்கள் நடத்தினோம். ஆனால் மாநாடாக அமைஞ்சது. அதன் பிறகு இன்று தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கின்றார்கள். இந்த ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இன்னும் எங்க கட்சி கூட்டணியில் எங்க கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வர இருக்கிறது. இப்போ எங்களுக்கு அதிக வேகமாக எங்களுடைய கூட்டணி நகர்ந்து வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. திமுக மீது மக்கள் நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் இழந்து விட்டார்கள். இப்போ அது மிகப்பெரிய ஒரு அலையாக தேர்தல் நேரத்தில் ஒரு பேரலையாக திமுக ஆட்சியை கவிர்க்கின்ற வகையில், மாற்றுகின்ற வகையில் ஒரு பேரலையாக மாறி வருகிறது. அதை நான் பார்த்துட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு வரவேற்பு இருக்கிறது. அதனால என்ன திமுக எவ்வளவு பொய் சொன்னாலும் அதை நம்ப முடியாது. இப்போ நேற்று கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தேன். அதுல இப்போ நெடுஞ்சாலைத்துறையில இப்ப திடீர்னு பார்த்தா 2000 கோடிக்கு டெண்டர். அந்த நிதி எப்படின்னா வருகின்ற அடுத்த ஆண்டு 2026-27 ஆண்டுக்குள்ள பட்ஜெட்ல முன்கூட்டியே அதுல இருந்து அந்த பட்ஜெட்ல இப்ப எடுக்கிறாங்களாம். எடுத்து இப்ப அவசரமா 2000 கோடி செலவு பண்ணது என்ன அவசரம்? தேர்தல் அறிவிப்புக்கு இன்னொரு 2 வாரம் 3 வாரம் தான் இருக்கு. இப்ப என்ன அவசரம்னா கொள்ளையடிக்கிறதுக்கு தான், பணம் சம்பாதிக்கிறதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அவசரமா 2000 கோடிக்கு டெண்டர் வர்றாங்க. உங்களுக்கு டெண்டர் விடுறது அருகதே கிடையாது. டெண்டர் இங்க விட்டு எப்படி செலக்ட் பண்ணி யாருக்கு கொடுக்க போறீங்க? என்ன அந்த முன் பணம் வரணும், அதுக்காக தான் இந்த தேர்தல் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லா துறையிலையும் கொள்ளை நடந்துட்டு இருக்குது. நான் அன்னைக்கே பட்டியலிட்டேன். நான் நகராட்சியில 888 கோடி ரூபாய், பொறியாளர்கள் நியமனம் செய்யறதுல கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒப்பந்தம் போடுறதுல 2000 கோடி ஊழல். அதாவது பணி இடமாற்றம், டிரான்ஸ்பர்ல 366 கோடி ரூபாய் ஒரே மாசத்துல. அதுவும் எல்லாமே அமலாக்கத்துறையை வச்சிட்டு இருக்காங்க. மணல் கொள்ளையில ஊழல், தாது மணல்ல இருந்து கனிம வள கொள்ளையில ஊழல், டாஸ்மார்க்ல இருந்து டாஸ்மார்க் பாட்டில இருந்து ஊழல், எல்லாமே அன்றாட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல 2000 கோடி ஊழல். எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கு. அதுல நிச்சயமா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கேள்வி என்ன இருக்கா? அதாவது நான் சொல்லிக்கிறேன், பஞ்சாபை மிஞ்சுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. போதை கலாச்சாரம் இவ்வளவு உதாரணங்கள் நான் கொடுத்திருக்கிறேன். இது போன்ற உதாரணங்கள் வேற மாநிலத்தில் கொடுக்க முடியுமா? முதலமைச்சரால் கொடுக்க முடியுமா? ஏதாவது கொடுக்க முடியும், உதாரணங்கள் கொடுக்க சொல்லுங்க. இப்ப நான் இவ்வளவு உதாரணங்கள் கொடுத்துட்டு இருக்கிறேன்ல. இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா அவர் பேர் சாதிக், அவர் ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தரை பிடிச்சாங்க. அமலாக்கத்துறையில டெல்லியில இருந்து பிடிச்சாங்க, நார்கோட்டிக் பியூரோல பிடிச்சாங்க. பிடிச்சு பார்த்தா விசாரணை பார்த்தா தமிழ்நாட்டில் ஜாஃபர் சாதிக் 3000 கோடிக்கு போதை பொருள் வித்திருக்கிறார். இவர் யாருன்னா திமுகவுடைய உறுப்பினர் மட்டும் இல்ல, திமுகவுடைய அயலக தலைவர், அயலக செயலாளர் இன்டர்நேஷனல் டிஎம்கே இன்டர்நேஷனல் விங் உடைய செக்ரட்டரி ஜாஃபர் சாதிக். இவர் எத்தனையோ சினிமா எடுத்திருக்கிறார், எத்தனையோ ஃபண்ட்ஸ் திமுக கொடுத்திருக்கிறார். இவர் தமிழ்நாட்டில் 3000 கோடி ரூபாய்க்கு போதை பொருள், போதை மாத்திரை வித்திருக்கிறார். இவரை பிடிச்சிருக்கிறார். இது போன்ற எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. இன்னைக்கு போதை கலாச்சாரம் நான் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்க ஊர்ல போய் கேளுங்க, ஆசிரியர்களை கேளுங்க, பள்ளிக்கூட ஆசிரியர்களை கேளுங்க, இந்த வார்த்தையை கல்லூரி பேராசிரியர்களை கேளுங்க. பிள்ளைங்க போதையில வராங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. மோசமான கலாச்சாரம். ஆனா இது காவல்துறை முதலமைச்சர் ஸ்டாலின் கீழே இயங்கிட்டு இருக்குது. இவர் சும்மா பேருக்குன்னு அந்த மாநிலம் அந்த மாநிலம் பொய்ய சொல்றதுக்கு இவருக்கு தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமா என்ன? அதாவது கடந்த தேர்தலில்
திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணமே எதிர்க்கட்சி சிதறி கடந்த ஒரு சூழல். இன்னைக்கு எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா வந்துட்டோம். இனி ஒன்னும் ஆக போறது கிடையாது. அதுக்காக திமுக ஆதரவுக்காக தான் மக்கள் ஓட்டு போடல. கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சி சிதறி இருந்த சூழல்ல இன்னைக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டோம். அது இல்லாம திமுக 5 ஆண்டு காலம் ஒரு நரக ஆட்சி, மோசமான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான போதைப் பொருட்கள் ஆட்சி, கஞ்சா ஆட்சி நடத்தி இருக்க திமுகவை மக்கள் தூக்கி எறிய முடிவு செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு ஆதரவு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்குது. அந்த பொறாமையில, அது மட்டும் இல்ல, அந்த பயத்துல பேச ஆரம்பிச்சுட்டா இன்னும் பேசுவார். பேசுறாரு. இது ஏதாவது அந்த பயத்துல பேசுறது தான் இதெல்லாம். இல்ல அதான் என்ன, எந்த மிரட்டல, எந்த உருட்டுல, நாங்க மனப்பூர்வமா இந்த கூட்டணி நாங்க சேர்ந்திருக்கிறோம். எங்க நோக்கமே, நாங்க சேர்ந்த நோக்கமே இந்த மோசமான ஊழல் செய்கின்ற, மக்கள் விரோத கஞ்சா விற்கின்ற திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், அகற்றணும். அந்த ஒற்றை கருத்துடன் தான் நாங்க சேர்ந்திருக்கோம் கூட்டணியில். இதுல யாரு மிரட்டல், யாரு உருட்டல்? புத்தாண்டு செய்தியா சொல்லிருந்தீங்க, ஆட்சியில பங்கு பெறுவோம் அப்படிங்கிற புத்தாண்டு வாழ்த்து செய்தியை சொல்லியிருந்தீங்க. அந்த நிலைப்பாடுல உறுதியா இருக்கீங்களா? கூட்டணி ஆட்சி அமையுமா? அதுக்கான சூழல் இது அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கு. அதிமுக தலைமையிலான ஆட்சி நடக்கும். தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம். நல்ல வேகமா போயிட்டு இருக்குது. எங்களுக்குள்ள நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கு. கூட்டணி கட்சிக்குள்ள நாங்கள் அன்றாடம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கு, உற்சாகமா இருக்கு. எங்க தொண்டர்கள், அனைத்து கட்சி தொண்டர்களும் இன்னைக்கு நல்ல உற்சாகத்தோட இருக்கிறாங்க. சீக்கிரமா எங்க கூட்டணியை நாங்க முடிவு பண்ணிட்டோம். அதனால கீழே லெவல்ல, கிராஸ் ரூட் லெவல்ல, கிராம லெவல்ல எங்க கூட்டணி தொண்டர்கள் எல்லாமே அவ்வளவு சந்தோஷமா ஒருத்தருக்கு நல்ல புரிதல் வைத்துக்கிட்டு வேகமாக களத்துல இருக்கிறோம். திமுகவில் யாரும் கிடையாது, களத்துல இல்ல, யாருமே இல்ல. அங்க பயத்துல இருக்கிறாங்க. இப்ப நாங்க சேர்ந்ததும் இன்னும் பயம் வந்துடுச்சு. இன்னும் போக பாத்தீங்கன்னா நாங்க வேகமா போவோம், அவங்க ஸ்லோ ஆயிடுச்சு. நீங்க இதை அவரை கேட்கணும். இல்ல பேசிட்டு இருக்கு. நன்றி 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 நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.